அன்புமணி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டார் என்று சொன்னதன் மூலமாக அன்புமணி அணியை நான் இல்லாமல் செய்து விட்டேன், அரசியலிலே அவர்களுக்கு இனி அங்கீகாரம் இல்லை என்று ராமதாஸ் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். இது ராமதாஸ் உருவாக்கிய கட்சி. இது முழுக்க முழுக்க சமூக நீதி போராட்டம், இடஒதுக்கீட்டு போராட்டம், வன்னியருக்கான சமூக நீதி போராட்டத்திலே பல பேர் உயிர் தியாகம் செய்து 22 பேருக்கு மேலாக உயிர் தியாகம் செய்து உருவான இயக்கம். இது பிற சமூகங்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒருங்கிணைப்பாகத்தான் இந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது. தொடக்க காலத்திலே இடதுசாரிகளாக இருக்கிறவர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் ராமதாசருக்கு பின்னால் அணிவகுத்த வரலாறு உண்டு. அவர் படிநிலையில கொள்கை அரசியல்ல இருந்து அதிகார மையமாக அரசியல் கட்சி மாறுகிற போது, அதிகார மையமாக மாறுகிற போது இடம்பெற்றவர் தான் அன்புமணி. அவர் மிக குறைந்த வயதிலேயே, ஒரு 33 வயதிலேயே ராஜ்யசபா உறுப்பினர் அல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் என்று அதிகார மையத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நகர்கிற போது அந்த அதிகாரத்திற்கு வந்தவர் அன்புமணி. நான் ஒரு நாளும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால்கள் செல்லாது, எந்த அதிகார மையத்திலும் நான் இடம்பெற மாட்டேன் என்பதில் எத்தனையோ வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற தவறி இருந்தால் கூட இந்த விஷயத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்த அதிகார மையத்திற்கும் போகாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்தவர் ராமதாஸ் என்பதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அவர் மீது நமக்கு வேறு வகையான விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனா இந்த விஷயத்துல இதை இந்த 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 அமைப்பை உருவாக்கியவர், இந்த அமைப்பை வழிநடத்தியவர், நான் 93,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். நான் பல மக்களை அணி திரட்டுவதற்கு அதிமுக திமுக மாதிரி பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் நீந்தி ஒரு 3வது அரசியல் கட்சியை உருவாக்க முடிந்து அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்று 2 கட்சிகளும் கருத வேண்டிய, தேர்தல் பேரம் பேச வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்த்தவர் ராமதாஸ். இது மாதிரி எந்த உழைப்புமே இல்லாம நேரடியாக அதிகாரத்துக்கு இவரால் நியமிக்கப்பட்டவர். சொந்த உழைப்பாளையோ சொந்த அறிவாளையோ அவர் இந்த உயரத்துக்கு வந்தார்னா அன்புமணி தான் சிறந்தவர்னு சொல்லலாம். ராமதாஸின் உழைப்பிலே அவர் அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்.